நான் இருக்கிற இடம் வந்து பழமையின் பாரம்பரியம்னு சொல்லலாம். அதாவது பருத்துறையில் இருக்கிற தெருமூடி மடத்தில் நான் இருக்கிறேன். இந்த தெருமூடி மடம் வந்து பருத்துறையிலேருந்து தும்பலை செல்கிற வீதியில் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் வாகன வசதி இல்லாதால் நெடுந்தூர பயணம் கூட கால்நடை மூலமாக தான் செய்கிறவங்க. அப்படி செல்லும்போது இளைப்பாறுற ஒரு இடமாகவும், இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது திருடர்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இந்த தெருமூடி மடம் வந்து காணப்பட்டிருக்கு. அதோட பக்கத்தில் துறைமுகம் இருந்ததால் இங்கே வர வியாபாரிகள் ஒரு தங்குமிடமாகவும் இந்த இடம் காணப்பட்டிருக்கு. தம்பி, இது நாங்கள் பிறக்காத காலத்தில் இந்த மண்டபம் கட்டுப்பட்டது. யாரும் அந்த நாளிலே ஒரு புண்ணியவாளன் மக்கள் ஆறி போகிறதுக்காக இதை இழப்பாரி போகிறதுக்காக இதை உருவாக்கி விட்டது ஐயா. ஆனப்படியே தினம் கோடிக்கணக்கான மக்கள் இதில் தங்கி இந்த கோயில் கிணத்துல குளித்து முழுகி போன ஒரு கட்டடம். இந்த கட்டடம் வண்டில், அந்த வண்டில் மாட்டு வண்டில் இருந்த காலத்தில் இந்த கட்டடம் இங்கே உருவாக்கப்பட்டது ஐயா. அப்போ மக்களுக்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம். வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு எங்களுக்கே தெரியாது. நாங்களும் இதில் ஆறி வந்திருக்கிறோம். கலைச்சி போய் இதில் ஆறி இருக்கிறோம் ஐயா. எவ்வளோ ஜனங்கள் வந்து இதில் ஆறி இழப்பாரி போகிற இடம் இது. அதனால நாங்கள் இந்த இதில் இருந்து போய்களை பெருமைப்படக்கூடிய ஒரு இடம். இந்த தெருமூடி மடங்கள் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா தகவல்கள் கூறுகின்றன. அதோட இந்த தூண்களில் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. ஆனால் இந்த எழுத்துக்கள் வந்து இந்த தூண்களை அன்பளிப்பு செய்த அவர்களோட பேர் என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த இடத்த வந்து 60 பாக கிணறுன்னு சொல்லுவாங்க. பருத்துறையோட வரலாற்று சின்னங்களில் இந்த கிணறும் உண்டு. இந்த கிணறை பற்றி பார்ப்பாங்க. நான் அறிந்த அளவில் அந்த 60 பாக கிணறு என்று சொல்லப்பட்ட கிணறு நான் அறியா காலத்திலேயே அந்த கிணறு தோன்றி இருக்கின்றது. ஆனால் அந்த கிணறு ஆதி காலத்திலே பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தனி கிணறாக தோண்டி அதை வெட்டி அதில் உள்ள நீரை பாவித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் காலகதியில் ஒவ்வொருவருக்கும் வசதிகள் கிடைத்த பின்னர் தங்களுக்கு ஒரு கிணறுகளை தேடிக்கொண்டு அதன் மூலம் நீரை எடுத்து வந்தார்கள். ஆனால் இந்த கிணறு ஆதியிலே வெட்டப்பட்ட போது மிகவும் ஒடுக்கமான கிணறாக அமைந்துள்ளது. அதனாலே அது பார்க்கும்போது சரியான ஆழமாக தென்படுகிறது. அதை எல்லாரும் 60 பாகம் என்று ஒரு பெயரை சூட்டிவிட்டார். அப்போ அந்த காலத்திலேருந்து 60 பாகம் என்று சொன்னால், ஆனால் உண்மையில் அதனுடைய நீளம் 6 பாகம். இப்போ 6 பாகம் என்றால் 6 6 36 அடி. சுருக்கமாக சொன்ன போனால் 36 அடி. அதை 60 பாகம் கிணத்தடி என்று சொல்லி பெயர் வைத்து விட்டார். அதன்படி அந்த அதில் சுற்ற உள்ள ஆட்கள் அநேக காலமாக அந்த கிணத்தையே பாவித்து வந்தார்கள். ஒரு தொட்டி ஒன்று கட்டி விட்டார்கள் மாடு தண்ணீர் குடிக்கிறது. அதற்கு பக்கத்தில் ஒரு ஆவிரா கல் ஒன்று இப்போது தென்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் இந்த நீரை பாவித்து வந்தார்கள். இதுக்கு ஏற்கனவே துலாவு இருந்தது. அந்த துலாவில் மூலம் தண்ணீர் பாவித்து வந்தார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய அப்பா அம்மாவைகள் இந்த கிணறை பாவித்ததாக அப்பா அம்மாவியாரால் இந்த கிணறு பாவிக்கப்படவில்லை என்பதை நான் உறுதியாக கூற முடியும். எனவே இந்த கிணறு ஒரு பொதுமக்களாலே, அதாவது இந்த சுற்றாடலில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இதை தங்களுக்கு ஒரு கிணறு வேண்டும் என்ற காரணத்தினாலே இதை வெட்டி கட்டி அந்த நீரை பாவித்து வந்தார்கள் என்பதை நான் உறுதியாக கூற முடியும். ஆனால் இதனுடைய தோற்றம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கலாம். சரியோ, அவர்களால் இது தோன்றப்பட்டது. ஆனால் இப்போவும் இந்த கிணறு
இப்போ தற்போது இந்த கிணறு பாதிக்கப்படாமலே வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை தூர்ப்பதற்கு வேறு ஆட்கள், இது வந்து பிசிக்கு சொந்தமான காணியில் இருக்கு, பெரிய பிரதேச சபை பிரதேசத்துக்கு சொந்தமான காணியாக இருக்கக்கூடிய அதை தூர்ப்பதற்கு சில நண்பர்கள் ஆயத்தம் செய்தார்கள். ஆனால் சில மக்களின் எதிர்ப்பு காரணமாக அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்போவும் அந்த கிணறு அப்படியே தான் இருக்கின்றது. சரியோ என்பதை நான் இத்தால் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இப்போ நாங்கள் வந்து மாயக்கு என்று சொல்லப்படுற ஒரு பழங்கால குகைக்கு முன்னால் தான் நிற்கிறோம். இந்த குகை வந்து ஒரு வரலாற்று சான்றிதழாக இங்கே கருதப்படுது. இந்த குகையை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த குகை வந்து ஆதி காலத்திலேயே பெரிய ஒரு குகையாக இங்கே இருந்த ஆக்கள் உள்ளுக்கு போகக்கூடிய ஒரு குகையாக இருந்தது. எனக்கு தெரியத்தக்கதாக நான் சின்ன பொடிகளாக இருக்க நாட்டு மாடை போடுறதுக்கு வவ்வால் புழுக்க அதுக்கு ஆக்கள் வந்து அந்த குகைக்குள்ளே போய் அந்த குகைக்குள்ளே வவ்வால் புழுக்கி அள்ளி கொண்டு வந்து மூட்டையாக கொண்டு வந்து நாட்டு மாடைக்கு போடுற பேர். அப்படி ஞாபகமான தூரம் தவிண்டு கொண்டும் அப்படி இப்படியும் உள்ளுக்கு போகக்கூடியா இருந்தது. ஆனால் அந்த நேரம் ஒரு டோர்ச் அடித்து கொண்டு தான் போகணும். டோர்ச் அடித்து கொண்டு ஒரு கொஞ்சம் தூரம் போகலாம். அங்கால பயம், அங்கால என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் தூரத்துக்கு போய் இந்த வவ்வால் புளி அதுகளை எல்லாம் அள்ளி கொண்டு வருவினோம். ஆனால் அந்த காலத்தில் இதை பற்றி ஒரு கதை என்னென்னு சொன்னால், இங்கே துலுக்கன் என்ற ஒரு அரசன் ஆண்டிருக்கிறான் இங்கே இருந்து. அந்த துலுக்கன் என்ற அரசன் வந்து தனக்கு பாதுகாப்புக்காக தச்சமையாக தன்னை ஏதாவது ஒரு தனக்கு ஏதாவது சண்டைகள் அப்படி எதுவும் வந்தால் தான் தப்பி போகிறதுக்கான என்னென்னு சொல்கிற அந்த குகைக்கு மாறி இந்த போகிறத சுரங்கப்பாதை, அரசன் தனக்கு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்லி இது அந்த காலத்தில் கதைக்கப்பட்டது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஞாபகமான தூரம் இது போனபடியால் அவர்கள் அந்த காலத்தில் சொன்னது சரியாக தான் இருக்கணுமே, கொஞ்சம் தூரம் போகக்கூடியா இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சொட்டும் போக மாட்டீங்க, ஏன்னா இந்த மூடிடுது. ஆகவே இது வந்து அந்த காலத்தில் துலுக்கரசன் பாவித்த ஒரு சுரங்க பாதையாகத்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்று சொன்னால், அந்த அரசறிஞ்சு ஆண்டானன்றதுக்கு இந்த சுரங்க பாதை மட்டும்தான் இல்லை. இங்கே பல இடத்துல இந்த எங்களை குழாய் கிணறு கிடைக்கிறதுக்காக நாங்கள் பெரிய கிடங்கு வெட்டுவோம். வெட்டினால் அதுக்குள்ள அந்த பிரிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த செங்கல்லுகள் அடுக்கடுக்காக கட்டி அந்த மதில் மாதிரி அப்படி எல்லாருக்குள்ளே வாரது. அப்போ அதின் அர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் அப்படியான கட்டிடங்கள் அங்கே இருந்திருக்குது. என்னதில் செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் இருந்ததுக்கான ஆதாரம் தான் இந்த செங்கல்லுகள். ஆகவே அந்த காலத்தில் இங்கே துலுக்கன் அரசன் ஆண்டதுன்றதுக்கு ஒன்று இந்த செங்கல் கட்டிடங்கள், மற்றது அது ஒரு சுரங்கப்பாதை. இது ரெண்டையும் கொண்டு தான் இங்கே ஒரு அரசன் ஆண்டான் என்றதும் அது துலுக்கன் அரசன் என்று சொல்லியும் எங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக வந்தது. ஆகவே இது இந்த சுரங்கப்பாதையை பற்றிய ஒரு இது. மற்றது கிணத்தை பற்றியும் சொல்ல வேணுமே. இதே மாதிரி இதில் பாருங்கோ, இந்த சுரங்கப்பாதையிலேருந்து வடக்கு பக்கமாக கொஞ்சம் தூரம் போக அங்கே ஒரு பெரிய கிணறு கிடக்கு. அந்த கிணத்துக்குள்ள மழை காலம் வந்து என்றால் கிட்ட ஒரு ஆளை தாக்கக்கூடிய ஒரு தண்ணி இருக்கும். அந்த மழை காலத்தில் குளம் நிரம்பிடும். குளம் நிரம்பின தண்ணி இது கான் கட்டியிருக்கிறாங்க, இந்த கிணத்துக்கு வந்துடுறாங்கத்தக்கதா. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிமெந்தால ஒரு பெரிய கான் அது வந்து கிணத்துக்கு தான் போகுது. அப்போ அந்த குளமோ இல்லாட்டி வெளியில் உள்ள இடங்கள் எல்லாம் அப்போ தண்ணியாக தான் இருக்கும். குளம் மட்டும்தான் இல்லை, முள்ளுட்டமும் தண்ணி மயமாக தான் இருக்கும். அப்போ தண்ணி கணக்க இருக்கிற காலத்தில் அந்த தண்ணி அங்கே நிற்க மாட்டுது. அப்போ என்ன குளத்துலேருந்து நேராக கிணத்துக்கு வரும். கிணத்துக்கு வந்து விழுகிற பொழுது பெரிய சத்தத்தோட ஞாபகமான தண்ணி ஒரு நேரம் வந்து விழுந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த கிணத்துக்கு விழுந்தது என்று தெரியுது. ஆனால் கிணத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்றால் தண்ணி லெவல் உயரவும் மாட்டுது, பதிய மாட்டுது. தண்ணி விழ அதே லெவலில் இருந்து கொண்டு இருக்கும். அது அந்த கிணத்தின் ஒரு தன்மை என்னென்னா, இந்த தண்ணி எங்கேயோ போகுது. இப்போ அது சுரங்கப்பாதை மாதிரி இந்த கிணத்துல இருந்த தண்ணி
எங்கேயோ போய் கொண்டிருக்குது. அது எங்கே போகுதுன்றதை அந்த காலத்தில் ஆக்கள் சொல்லினா இது நேரம் தொண்டமனாருக்கு போகுது. ஆனால் நாங்கள் அதை இப்போ ஊகிச்சு எல்லாமே தவிர அங்கே போகிறதுக்கான எந்த ஆதாரமும் இப்போ இல்லை. தண்ணி போகுதுன்னு தெரியும், எவ்வளோ போகுது, எக்கச்சக்கமாக குளத்தில் உள்ள தண்ணி முழுக்க கொட்டுடுது. ஆனால் அங்கேயோ போகுது, தண்ணி லெவல் உயரையில்லை. இது மட்டும் இப்போ எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுன்ற கதை முந்தி என்னென்றால் இந்த தண்ணி தொண்டமனாருக்கு போனதுன்றும் தாங்கள் தேசிக்காது எழுதியெல்லாம் போட்டு அங்கே போய் பார்த்தாலும் அங்கே வந்தேன்னு சொல்லியும் அந்த பழையாக்கள் சொல்ல கேள்வி. ஆகவே இது ஆனால் ஒன்று உண்மை, தண்ணி எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் போகுது, எவ்வளவு எக்கச்சக்கமான தண்ணி போகுது. ஆகவே இது அவையர்கள் கூர்ண மாதிரி இதுக்குள்ளே இருந்து தண்ணி எங்கள் தொண்டமனாருக்கு போனதுன்றது உண்மையாக இருக்கும். கோடை காலத்தில் அந்த கிணறு வற்றி போகும். நடுவில் ஒரு சின்ன இடத்துல தான் தண்ணி இருக்கும். ஆனால் அந்த தண்ணி ஒரு சொட்டு இடத்துல இருந்தாலும் கூட இந்த பக்கத்தில் உள்ள தோட்டக்காரர் எல்லாரும் தங்களோட தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெஜனை கொண்டு வந்து கூட்டுவார். கூட்டிட்டு அந்த ஒரு சொட்டு இடத்துக்குள்ள சில வேளை 6-7 ஃபுட்பால் போகும் மெஷின் சுத்த வர கிடைக்க. அப்போ அந்த 6-7 ஃபுட்பாலும் போய் இந்த 6-7 மெஷின் வரைச்சி கொண்டு இருந்தாலும் தண்ணி குறைய போகிறதும் இல்லை, தண்ணி கூட போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்கு. அப்போ அந்த ஒரு சொட்டு தண்ணி இருந்த இடையில இவ்வளவு இறக்கிது. ஆனால் எங்கேருந்து வருது அது எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் முந்தி மழை காலத்தில் இங்கேருந்து போச்சுது, இப்போ எங்கேயோ இருந்து தண்ணிங்க வருது எங்களுக்கு கிடைக்கத்தக்கதா. அப்போ இதுகளெல்லாம் அந்த காலத்தில் அறிஞர் இந்த சுரங்க பாதைகள் அப்படி இப்படின்னு பல கதைகள் வருது. ஆனால் நாங்கள் இப்போ அதை நிரூபிக்கத்தக்கதா அந்த காலத்தில் நாங்கள் சொன்னதை கொண்டு சொல்லலாமே தவிர நிரூபிக்கத்தக்கதான ஆற்றல்கள் இல்லை. மற்றது தான் மற்ற என்ன இடங்களில் நிறைய இடங்களில் வீடு கட்ட இல்லாட்டி மதில் கட்டுறதுக்கு தோண்டி கொண்டு போனால் செங்கல்கள் ஆப்பிடுது, செங்கல் ஆப்பிடுது, மதில் மாதிரி அடுக்காக வருது. அப்போ அந்த காலத்தில் அதுக்குள்ளே கட்டிடங்கள் இருந்திருக்கு அந்த காலம். அப்போ அரசர்கள் ஆண்டிருக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அதிகமான இடத்துல இப்போவும் சில இடத்துல வெட்டிக்கிட்டு வீடு கட்டுறது வேறு மட்டும் வெட்டி கொண்டு போனால் அப்படி கதைகள் வருது. அவை அந்த காலத்து அரசர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அவை இந்த கட்டிடம் தான் என்னதுக்கு இப்போவும் அந்த செங்கல்கள் ஆதாரமாக இருக்குது. இதை விட வேறு ஒன்றும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இல்லை. பெரிய இடம் இவ்வளவுக்கையும் தண்ணி வரும், அந்த தண்ணி முழுக்க எங்கே போகுது கொஞ்ச நாளைக்கு வத்திடும். மற்ற இடங்கள்ல அப்படி இல்லையே, குளம் நிரம்பினால் அது கிடக்கும் மாத கணக்கில். இது அப்படி இல்லை, கொஞ்ச காலத்துக்குள்ள தண்ணியால் போய் அங்கே ஓடும். மற்றது அந்த வட்டமாக அதில் ஒரு குளம் கிடக்கு, அதுக்கு மட்டும் தண்ணி நிற்கும். அது உயரமாக கட்டியிருக்கிறாங்க, அந்த உயரத்துக்கு மட்டும் அதுக்கு தண்ணி நிற்கும். அந்த தண்ணி இங்கே வந்து கிணத்துக்கு போவார். அது மாதிரி செய்திருக்கார்கள்.